உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க இருக்கிறது மோனோலாக் சுவி. DELF A2ல ப்ரொடெக்ஷன் ஓரல்ல தேசியம் பருத்தி. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு யாராவது புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோனோலாக் சுவின்றது தோராயமாக 2 நிமிஷம் பேசக்கூடியது. இதில் 2 சுஜே இருக்கும். அதில் ஒரு சுஜேவை சூஸ் பண்ணி நாம் பேசணும். இப்போ நாம் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். சுஜே décrivez votre meilleure amie, que faites-vous ensemble, racontez. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய தோற்றம் எப்படி இருக்கு அதை பற்றியும் அவங்களோட நீங்கள் சேர்ந்து செஞ்ச செயலை பற்றியும் எங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். J'ai beaucoup d'amis, mais ma meilleure amie s'appelle Jenny. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஆனால் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய பேர் ஜெனி. Elle est célibataire. அவள் திருமணமாகாதவர். Elle a 20 ans. அவள் வயது 20 ஆகிறது. Elle est mon amie d'enfance. அவள் என் குழந்தை பருவ தோழி. Elle est très gentille et intelligente. அவள் ரொம்ப பணிவானவள் மற்றும் புத்திசாலி. Physiquement, elle est grande et mince. உடல் சார்ந்து அவள் உயரமானவள் மற்றும் ஒல்லியானவள். Elle a les cheveux noirs et longs. அவளுடைய தலைமுடி கருமையானது மற்றும் நீளமானது. Elle a les yeux noirs. அவளுடைய கண்கள் கருமையானவை. Elle est très belle. அவள் மிகவும் அழகானவள். Elle a des sourcils bien dessinés et de longs cils. அவள் புருவத்தை அழகாக வடிவமைத்திருக்கிறாள் மற்றும் அவளுடைய கண்ணிமை நீளமாக அமைந்திருக்கும். Elle a les lèvres pulpeuses. அவளுடைய உதடுகள் பெரிதாகவும் அழகாகவும் இருக்கும். Elle a le nez long et pointu. அவளது மூக்கு நீளமாகவும் கூர்மையாகவும் இருக்கும். Elle est sympa et drôle. அவள் இனிமையானவள் மற்றும் வேடிக்கையானவள். Elle habite chez moi. அவள் என் வீட்டில் என்னுடன் தங்கியிருக்கிறாள். Elle est créative, imaginative et aimable. அவள் ஒரு படைப்பாளி, கற்பனை திறன் உடையவள் மற்றும் அன்பானவள்.
Nous faisons les courses ensemble. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் செய்வோம். Nous mangeons ensemble et jouons ensemble. நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம் மற்றும் சேர்ந்து விளையாடுவோம். Pendant les vacances d'été, nous fêtons les vacances chez moi ensemble. வெயில்கால விடுமுறையின் பொழுது நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்கள் விடுமுறையை கொண்டாடுவோம். Pendant les week-ends, nous allons voir le cinéma. வார இறுதி நாட்களில் சினிமா பார்ப்பதற்கு நாங்கள் செல்வோம். Je partage toutes les choses avec mon ami. நான் எனது பொருட்களை எனது தோழியுடன் பகிர்ந்து கொள்வேன். Quand j'ai un problème, elle trouve toujours une solution pour moi. எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவள் அதற்கான தீர்வை காண்பதற்கு முயற்சி செய்வாள். இதில் ஒரு பெண் தோழிக்கு கூறுவது போன்று அமைந்துள்ளது. இதே ஒரு ஆண் ஒருவர் பெண் தோழிக்கும் இதே பதிலை சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.